அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு, சாமி கும்பிடும் போது உங்களுக்கு இதை போல தோன்றினால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கிட்டயே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகமும் இல்ல, தெய்வ சக்தியும் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு அர்த்தங்க. அதற்காக பயப்படலாம் கூடாது. வழிபாட்டுகளை நம்ம கூட்டிக்கணும். என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், தெய்வ சக்தி வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகிறதுக்கும் என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க சூழ்நிலையானது மாறும். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, இந்த பயிற்சியை பற்றி ஒரு வரியில சொல்றேன். மனிதன் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா எந்த அளவிற்கு திறமை அவசியமோ அந்த அளவிற்கு மன வலிமை அவசியம். உங்கள் மனதை வலிமையாக்கக்கூடிய இந்த பயிற்சியில நீங்க இணைந்துக்க விரும்பினாலும், தெய்வ உபாசனை பயிற்சிகள்ல இணைந்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பூஜை ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். தீபம் ஏத்துறதுக்கு தேவையான விஷயங்கள் செய்து வச்சிருவோம். பிரசாதம் எடுத்து வச்சிருவோம். மந்திரம் எல்லாம் சொல்லுவோம். உட்காந்து மந்திரம் சொல்லுவோம். பாட்டு பாடுறதா இருந்தா பாட்டு பாடுவோம். அது மாதிரி திருவிளக்கு பூஜை, குங்கும அர்ச்சனை, அது மாதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா தூப தீப ஆராதனை காட்டி முடித்ததும் உங்களுக்குள்ள மலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால், அதாவது எனக்கு வயித்த கலக்கிருச்சு, எனக்கு திடீர்னு படபடன் வேர்த்து வயித்த கலக்கிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்ககிட்ட தெய்வ அனுக்கிரகமும் தெய்வ சக்தியும் உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. இது இயற்கை உபாதை தானங்க. இது தோன்றது தவறு கிடையாதே அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாள் இல்ல உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்துல ஏற்பட்டா ஓகே. தினமுமே நீங்க சாமி கும்பிடும் போது, கற்பூர ஆரத்தி தூப தீபம் காட்டும் போது இதை போல, அதாவது வயித்த கலக்கும், ஐயோ பாத்ரூம் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உடலானது உங்களை அந்த இடத்துல இருக்க விடாம வெளியே தள்ளுது அப்படின்னா உங்க வீட்டுல தெய்வ சக்தி இல்ல அப்படின்னு அர்த்தவங்க. இதுக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வத்துக்கு தனியாக வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க. குலதெய்வ கோயில்ல சமைக்கிறாங்க இல்லையா, அந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. பசுவிற்கு தானம் கொடுங்க. இத மாதிரி நீங்க தானங்கள் கொடுக்கும் போது கர்ம வினையோட பாதிப்பு குறைஞ்சு உங்க வீட்டுல தெய்வ நடமாட்டமானது அதிகரிக்கும். இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்பதான் முதன் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க. நான் சொல்லக்கூடிய தொகுப்புகள்ல ஏதேனும் நிறை குறைகள் இருந்தா தாராளமா வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன், குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.